வெல்கம் டு ஃபியூச்சர் ஸ்டடி சென்டர் சேலம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் காண இருக்கிறது யூஜிடிட் பிஆர்டி தமிழ். ஓகேங்களா? அதாவது பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வில் முக்கியமான பாடத்தலைப்பு தான் பார்க்குறோம். அழகு 1ல் மொழி வரலாறுல முக்கியமான பாடத்தலைப்பு. இன்றைய தலைப்பு கல்வெட்டு தமிழ். பழமையான கல்வெட்டு. இந்தியாவில் கிடைத்துள்ள மிக பழமையான கல்வெட்டில் ஒன்றான புலிமான் கோம்பை நடுகளை சொல்கிறாங்க. இது தமிழ் பிராமி எழுத்தில் உள்ளது. இதோட காலம் வளர்ச்சி நிலைன்னு பார்த்தா கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 4ஆம் நூற்றாண்டு வரை இருந்திருக்கு. தொடர்ந்து 6ஆம் நூற்றாண்டு வரை கிரந்த எழுத்துகளும் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் தற்போதைய தமிழ் எழுத்துகளும் பயன்படுத்தப்பட்டன. அப்ப கல்வெட்டுல என்ன மொழி இருந்தது அப்படின்ற செய்தியை இதன் வழி அறிய முடிகிறது. இந்த கல்வெட்டு மூலியம்தான் மொழியோட தோற்றம் வளர்ச்சி பற்றிய சான்றாகவும் சொல்லப்படுது. ஒரு மொழி எவ்வாறு உருவாக்கப்பட்டது, ஒரு வரலாற்று சார்ந்த செய்திகளை அறியறதுக்கு ஒரு சான்றாக இந்த கல்வெட்டு தமிழில் சொல்லப்படுது. அப்போ இந்த தலைப்பும் ஒரு முக்கியமான தலைப்பாக சொல்லப்படுது. வரலாறு சார்ந்த சிந்தனை அறியறதுக்கு இந்த கல்வெட்டில் என்னென்ன மொழி இருந்துச்சு, தமிழ் மொழி இருந்துச்சா, கிரந்த மொழி இருந்துச்சா, வட்டெழுத்து இருந்துச்சா அப்படின்ற சிந்தனையெல்லாம் இதன் வழி நம்மளால் அறிய முடியுது. இது ஒரு முக்கியமான பாடத்தலைப்பாக இருக்குது. இதிலிருந்து வினாக்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆனைமலை, அழகர்மலை, கொடுமியான் மலை முதலிய இடங்களில் உள்ள கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ள எழுத்து என்ன எழுத்துன்னு கேட்குறாங்க. வட்டெழுத்தா, பிராமி எழுத்தா, பிராகிருத எழுத்தா, கிரந்த எழுத்தா அப்படின்னா கிரந்த எழுத்து தான் இருந்துச்சான். சரிங்களா? ஆனைமலை, அழகர்மலை, கொடுமியாமலை முதலிய இடங்களில் உள்ள கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ள எழுத்து என்ன எழுத்தா இருந்துச்சா, கிரந்த எழுத்து தான் காணப்பட்டது அப்படின்ற செய்தியை இங்கே நம்மளால அறிய முடியுது. அப்ப எழுத்து ஆதிகாலத்துல கல்வெட்டுல என்ன மொழி பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்ற செய்தியை இதனால் அறிய முடிகிறது. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.